அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் 15ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூரில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சியில் அமித்ஷா பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, விவரங்கள். வணக்கம். வரும் 15ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மேலும் வேலூரில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகளுக்கு இடையே அமித்ஷா அவர்களினுடைய வருகை ஒரு முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே தெரியும், டிடிவி ஓபிஎஸ்ஐ எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் பாஜக தீவிரமாக இருக்கிறது. அண்ணாமலையும் அதற்கான பணிகளை எல்லாம் முன்னெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதற்கேற்ற வகையில்தான் அண்ணாமலை சமீபத்தில் அந்த கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 2 முறை டெல்லிக்கு சென்று வந்து இருக்கிறார். அதே போல நாளைய தினம் நயினாரும் கூட டெல்லி செல்ல இருக்கிறார். எனவே ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வருவது, அதே போல பாமக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், அதே போல அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு, இந்த மாதிரியான பல்வேறு கட்ட ஆலோசனைகள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல அமித்ஷா அவர்களினுடைய வருகை முக்கியத்துவமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. எனவே 15ஆம் தேதி தமிழகத்திற்கு அவர் வருகை தர இருக்கிறார். அப்படி வரக்கூடிய அமித்ஷா அவர்கள் வேலூர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். மேலும் முக்கிய நிர்வாகிகள், பாஜகவினுடைய மாநில முக்கிய நிர்வாகிகளையும் அவர் சந்தித்து பேச இருப்பதாக தகவலாக நமக்கு தெரிய வருகிறது. அப்படி சந்தித்து பேசக்கூடிய அவர் கூட்டணி விரிவாக்கம், அதே போல தேர்தல் பணிகள் எல்லாம் என்ன வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, கள நிலவரங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது, நடப்பு அரசியல் சூழ்நிலைகள், இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் பேச இருப்பதாகவும் நாம் எதிர்பார்க்கலாம். எனவே 15ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மேலும் முக்கியமான அரசியல் நிகழ்வுகளுக்கு இடையே அவர் வருகை தருவது ஒரு முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது.